கௌதம், சாயங்காலமும் ஒரு 6 மணி வரும், காலையிலயும் ஒரு 6 மணி வரும். ஏன் 4 நாள் கழிச்சும் 6 மணி வரும். 4 நாள் கழிச்சு ஒரு 6 மணி வரும். அப்பதான் உங்க அம்மா வருவாங்க. வாட்? 4 நாள் கழிச்சு உங்க அம்மா 6 மணிக்கு வருவாங்க. இப்போ அம்மா எங்க தான் போயிருக்காங்க? கும்மிடிப்பூண்டி. கும்மிடிப்பூண்டி பக்கத்துல ஒரு ஊர்ல 2 கோஷ்டிங்களுக்குள்ள ஒரு வாரமா கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அதை அடக்கிட்டு மேடம் 4 நாள்ல வந்துருவாங்க. டென்ஷனா இருக்குல்ல? பின்ன 4 நாள் ஆகும்ல, டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனா மோகன் சார், உங்க ஆதரவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பட் நான் காதால்புரம் போவேன் சார், முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு போறதுக்கு பதிலா 4 நாள் கழிச்சு போறேன். பட் போயே தீருவேன். முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் மோகன் சார். 4 நாள் கழிச்சு கௌதம் அம்மா இங்க வந்து உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னா? விதியை மீறுற வயசு சார். என்னை பத்தி அம்மாக்கு நல்லா தெரியும். நான் காத்தாலபுரத்துக்கு போவேன், இது உறுதி. அங்க சரோஜனிய பாப்பேன், அதுவும் உறுதி. நான் விதின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த விதி எங்களை சேர்த்து வச்சதுன்னு வைங்களேன், கல்யாணம் பண்ணிக்கும் சந்தோஷமா இருப்போம். விதிதான் அப்படி வழி வகுத்துச்சின்னு வைய, உன்னை யார் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது இல்ல சார். போங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. நான் கொஞ்சம் டென்ஷனா ரிலாக்ஸ் ஆகிறேன். Will you please get out, sir? Please. அண்ணாச்சி, ஐ ஆம் வெரி லக்கி அண்ணாச்சி. 24 மணி நேரமும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாம உங்க கூடயே சுத்திக்கிட்டு திரியிறேன். அதுக்கு நீங்களும் சம்பளம் கொடுக்குறீங்க, ஸ்டேஷன்லையும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஐ ஆம் வெரி வெரி லக்கி அண்ணாச்சி. டிவிக்காரங்களை கொண்டு போய் பாண்டியங்கிட்ட ஒப்படைக்க சொன்னையா? தலைவரே, நான் என்ன விருந்தாளி மாதிரியா கொண்டு போய் விட சொல்றேன்? டிவிக்காரங்களை பார்த்த உடனே பாண்டியன் கடத்திட்டு போயிடுவான். நமக்கு டென்ஷன் ரிலீஃப் தானே. முட்டாள், மூளையோட தான் பேசுறியா? பாண்டியன் டிவிக்காரங்க கிட்ட உளறி கொட்டுவான். அந்த டிவிக்காரங்களும் நம்ம மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக பாண்டியன் சொல்றதான் நிஜம்னு காட்டுவாங்க. தேவையாது. ஐயோ, என்ன அண்ணாச்சி, வர வர நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. பிபி செக் பண்ணீங்களா இல்லையா? ராமமூர்த்தி, காமெடியா பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. அண்ணாச்சி, இப்ப இந்த பாண்டியன் யாரு? தேடப்படுற குற்றவாளி. நீங்க ராணி மங்களேஸ்வரிக்கு கோயில் கட்டியே ஆகணும். அந்த கோயிலை கட்ட விடாம தடுக்கிறது யாரு? அந்த பாண்டியன் தானே. அந்த பாண்டியன்றவன் யாரு? ஒரு அக்யூஸ்ட் தானே. டிவிக்காரங்க பாண்டியன் கிட்ட போக கூடாது. ஆனா அவன் சொல்றதுதான் உண்மைன்னு ஊரை பகிச்சுக்கிட்டு நான் கோயில் கட்டுறேன்னு டிடிவிக்காரங்க டிவியில காட்டுவாங்க. அப்புறமா பப்ளிக் லிட்டிகேஷன் இன்ட்ரஸ்டட்னு ஒரு செக்ஷன்ல கேஸ போட்டு கோயிலை கட்ட விடாம பண்ணிடுவாங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த டிவிக்காரங்களை வெளியே விட கூடாது. அப்படியே வெளியே விட்டாலும் பாண்டியன் கிட்ட அவங்க போக கூடாது. ஏன் அண்ணாச்சி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, ரொம்ப ஃபீல் பண்றீங்க? உங்க ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது அண்ணாச்சி. புரியுதுல? புரியுதுல? இது நேத்து இன்னைக்கு இல்ல, 200 வருஷமா தலைமுறை தலைமுறையா ராணி மங்களேஸ்வரிக்கு கோயில் கட்டணுங்கிறது எங்களோட லட்சியம். அந்த லட்சியம் தோத்து போக கூடாது. அப்படியே தோத்தா நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அண்ணாச்சி, போற போக்க பார்த்தா சூசைட் பண்ணிக்குவீங்க போல இருக்க.
இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. யோ நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? எரியிற நெருப்புல வேற எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்க. ஏன்னாச்சு? சட்டம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? இப்ப பாண்டியன்றவன் யாரு? அக்கார்டிங் டு த லா ஹி இஸ் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட். ஹி வாண்ட்ஸ் டு மர்டர் யூ. ஏற்கனவே அவன் 4 கொலையை பண்ணியிருக்கான். பாண்டியன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி 2 பேரு மரண வாக்குமூலம் கொடுத்து செத்து போயிட்டானுங்க. அதை நான் வீடியோ கவரேஜ் வேற பண்ணி வச்சிருக்கேன். சொல்லிட்டேரு, எதையும் காட்டிடாத. டிவிக்காரங்க பாண்டியன் கிட்ட போனா நமக்கு எப்படி நல்லதுன்னு சொல்ற? இது கேள்வி. அப்படி கேளுங்க. அந்த டிடிவி காரங்களை பாண்டியன் கடத்திட்டு போயிட்டான்றதை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் எஸ்பிக்கு போனை போடுவேன். ஐயா நான் டிடிவி காரங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்கள பாண்டியன்றவன் கடத்திட்டு போயிட்டான். பெரிய லெவல்ல நீங்க போர்ஸ் அனுப்புனா தான் நான் டிவி காரங்களை காப்பாற்ற முடியும்னு ஒரு குணம் தூக்கி போடுவேன். உடனே இங்கே இருக்கிற எஸ்பி என்ன பண்ணுவாரு? சென்னையில இருக்கிற டிசிபிக்கு போனை போடுவார். டிசிபி அவர்கிட்ட என்ன கேட்பாரு? பாண்டியன்றவன் யாரு, அவனை எதுக்காக இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கேன்னு ஒரு கேள்வியை கேட்பார். எஸ்பி உடனே எனக்கு போனை போட்டு அதே கேள்வியை கேட்பாரு. நான் என்ன சொல்லுவேன்? அவன் ஒரு டேஞ்சரஸ் ஃபெலோ. ஏற்கனவே அவன் 4 கொலையை பண்ணியிருக்கான், அதுவும் பட்ட பகல்ல பண்ணியிருக்கான். அதை அவங்க மீடியான்ற ஆணவத்துல எதையுமே கண்டுக்காம விட்டுட்டாங்க. அப்படி இப்படின்னு குய்யோ முய்யோன்னு அழுது கூட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஒரு 50-100 ரிசர்வ் போலீஸை உடனே இங்க அனுப்பி வைப்பாங்க. வர்றவனுங்க சும்மாவா வருவானுங்க? AK-47 வருவானுங்க. கேட்ச் இட் ஆல் த டீம்ஸ்னு ஒரு ஆர்டர் போடுவானுங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எடுத்த உடனே அந்த டிடிவி டீமை டப்புன்னு போட்டு தள்ளிடுவேன். பாண்டியனை தான் நீ சொன்னோம், கேனத்தனமா டிவி காரனுங்களை சொன்னு சொல்ற. அண்ணாச்சி முதல்ல இவனை வேலையை விட்டு தூக்குங்க அண்ணாச்சி. வர கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். நமக்கு பிரில்லியன்ட் பீப்புள் தான் வேணும் அண்ணாச்சி. கிரிமினலை என்கவுண்டர் பண்ணும்போது பப்ளிக் மேல குண்டு பாஞ்சி செத்து போயிட்டதா கிராஸ் ஃபயர் பண்ணி ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த என்கொயரி அது இதுன்னு ஃபார்மாலிட்டிஸ் ட்ராமாலாம் நடக்கும். அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த பாண்டியனும் டிடிவிக்காரங்களும் சாகணும். டிடிவிக்காரங்களும் சாகணும். தப்பு நடந்துடக்கூடாது. அண்ணாச்சி கொலை பண்றதே தப்பு தானே அண்ணாச்சி? சரி, தப்பு இல்லாம பண்ணுவோம். டோன்ட் வரி. பிளான் எல்லாம் இருக்குல்ல? பிளான் எல்லாம் பக்காவா ரெடி. வெயிட்டிங் ஃபார் ஷூட்டிங் ஆர்டர் ஒன்லி. கிளம்பு. ஏன்னாச்சு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு இளநீ வெட்டி தரதுல தாகமா இருக்கு. அதான் எவ்வளவு தண்ணி ஓடுதுல, குடிச்சிட்டு போ. சுட்டா தான் தருவீங்க போல இருக்கு. ஏனாச்சு போற போக்க பார்த்தா அடிச்சே கொன்னுடுவீங்க போல இருக்க. நீயும் கொல்ல போறதா தானே சொன்ன, நானே கொன்னேன். நான் கொல்ற மெத்தடு வேற, நீங்க கொல்ற மெத்தடு வேற. 2 டாலி ஆகாத அண்ணாச்சி. ஏமா நம்ம என்ன டிவில படமா பார்த்துக்கிட்டு இருக்கோம்? சொல்லுங்கம்மா. அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குங்க, சொன்னா கேளுங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்கன்னு சொன்னேன். நிறுத்துங்க. நிறுத்துங்கடா.
என்னப்பா காத்தாள்புரம் எப்படி இருந்தது? சார் காலில இருந்தே ஒரே எங்களுக்கு பக்கு பக்குன்னு சார். தயவு செய்து எங்களை விட்டுருங்க சார், நாங்க ஓடிடுறோம் சார். சார் இவனுக்கு இன்னைக்கு மட்டும்தான் சார் அடிச்சிட்டு இருக்கு. எனக்கு இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்தே பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு சார். சார் எங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க சார், தயவு செய்து எங்களை விட்டுருங்க சார். என்ன சார் உங்களுக்கு இன்னும் பயமே வரல போல இருக்கு? எப்படி வரும்? ஆ? இதுதான் எங்களை காப்பாத்துற லட்சணமா? ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி தங்கமே. டிடிவி டீமை போட்டு தள்ளி காட்டுக்குள்ளே பணமாக்கணுன்றது அண்ணாச்சியோட ஆசை. ஏன்னா அது பாண்டியன் கணக்கில் சேர்ந்துருப்பாருங்க. நானும் எஸ்பிக்கு ஃபோனை போட்டு காட்டுக்குள்ள டிடிவி டீமை பாண்டியன் கடத்திட்டு போய் கதற கொன்னுட்டான்னு சொல்லிவிடுவேன். அப்புறம் சுந்தர பாண்டியன் குற்றவாளி பாண்டியனா ஆயிடுவான். எக்ஸ்பெக்டிங் ஃபர்தர் ஆர்டர்னு நானும் ரிப்போர்ட் அனுப்பிடுவேன். இதெல்லாம் நடக்கும்னு நீ நினைக்கிறியா? ஐயோ தங்கமே, நடக்கணும், நடந்தே ஆகணும். பாண்டியனுக்கு ஷூட்டிங் ஆர்டர் வரணும். வந்ததுக்கு அப்புறம் அவன் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பாண்டிய நெத்தி பொட்டுல குறி வச்சு உள்ள இருக்கிற மூளைய வெளியெடுத்துறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காதம்பரிய பத்தி எவனும் பேச மாட்டீங்கல்ல. ஏன்னா உங்க தலையெழுத்த ஏற்கனவே நான் எழுதிட்டேன். அதுக்கு காரணம் சுந்தர பாண்டியன்னு நாங்க எழுதிக்குவோம். ஒரு போலீஸ்கார மாதிரி யோசிக்காத, கொலைகார மாதிரி யோசி. பாண்டியனை விட 10 மடங்கு பெரிய கிரிமினலா யோசி. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசினதுக்கு அப்புறம் மறுபேச்சு உண்டா? ராணி மங்களேஸ்வரிக்கு கோயில கட்டுங்கன்னு சொல்றேன். கும்பாபிஷேகத்தை ஆரம்பிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். உன்னோட திறமைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிருந்தடா பல கொலைகளை தடுத்திருக்கலாம், பல குற்றங்களை நிறுத்திருக்கலாம். ரைட் டிபார்ட்மெண்ட் ராங் பர்சன். என்ன பண்றது, சேலரி பத்தலமா? 2 wives, what can I do? 5000 பேரை கட்டி மேய்க்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வாங்குற சம்பளம் பத்தல. இட் இஸ் ஃபேக்ட். உங்களோட சூழ்ச்சிய என்னோட விரும்ப கண்டிப்பா தடுப்பா. உங்க சதி திட்டத்துக்கு பதிலடி கொடுப்பா. நானும் நீ ஊருக்குள்ள வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க. விரும்பன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி என் ஊருக்குள்ள எனக்கே தெரியாம ஒரு எதிரியா? அவ உன் கண்ணுக்கு தெரிய மாட்டா. அவ உன் எண்ணங்களுக்குள்ள இருக்கா. அவ வருவா. உன்னை சாகடிப்பா. நீ சாகிறத நான் பாப்பேன்டா. தங்கமே, விரும்ப என் எண்ணங்களுக்குள்ள இருப்பான், ஆனா வெளியே வருவான், வந்து என் கண்ணு முன்னாடி நிப்பான்னு சொல்றியே. அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கியான்னு பாப்போம். நான் உயிரோட இருப்பேன்டா. நீ சாகிறத பாக்குற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். உன் உயிர் போகிறத நான் பாப்பேன்டா. இன்னும் உனக்கு மரண பயம்னா என்னன்னு தெரியல. முதல்ல உனக்கு பயம்னா என்னன்னு அறிமுகப்படுத்திட்டு அதோட குணங்களையும் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு மரணத்தை நான் அறிமுகப்படுத்துறேன். எங்கேயோ எப்பவோ சொன்னது உன் எண்ணங்கள்ல இருக்குல்ல, உன் ஞாபகங்கள்ல இருக்குல்ல, அதே மாதிரிதான் நானும்
உன் ஞாபகத்துல இருக்க. அதே மாதிரி என்னோட விருமனும் உன்னோட ஞாபகத்துல இருக்காருன்னா அவர் வருவாரு, உன்னை சாகடிப்பாரு. நீயும் ஏதோ பேசணும்னு நினைக்கிற, என்னமோ சொல்லணும்னு நினைக்கிற, என்னமோ நடக்கணும்னு நினைக்கிற. அம்மா, நாங்க எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் நடத்தியாச்சு. அதுக்குள்ள உன் கதையையும் எழுதியாச்சு. ஜிம் பாய்ஸ் தூக்குங்கப்பா. இருந்து எல்லாத்தையும் பிளான் படி முடிச்சிட்டு வா. பார்த்துக்கிறேன். இந்த வீடு தான் நல்லா கேட்டியாடா? இந்த வீடு தான் பாட்டி, நல்லா தெரியும். அந்த ஆள் வர குருடன்டா, நல்லா கேட்டியாடா? இதே வீடு தான், நல்லா தெரியும். என்னத்த மண்ணாம் கட்டி தெரியும். உள்ள கூட்டு வாடா அவனை. வாயா. அம்மா, தூக்கி நிறுத்துறா அவனை. இம்சடா அவன் கூட. இங்கே நில்லு. பெருசா இருக்கு, நீ போ. சரி. சாமியாரை நம்பி தொலையாதன்னு சொன்ன கேட்டியா? நல்லா தெரியா, அந்த டிவிக்காரங்க இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த குருடன் தான் சொன்ன. அண்ணாங்கிட்டே சொன்னேன். வா பார், இன்ஸ்பெக்டர் நிக்கிறான், நம்மளை பிடிக்கிறது வலை விரிச்சிட்டு இருக்காம. போ 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 போ. எப்படியோ டிடிவி டீமை சென்னைக்கு அனுப்பி வச்சாச்சு. நம்ம இருமுறை அண்ணாச்சியையும் காப்பாத்தியாச்சு. நாம விரிச்ச வலையில நிச்சயம் பாண்டியன் மாட்டுவாயா. இந்த விஷயம் பாண்டியனுக்கு எப்படியாவது தெரிஞ்சிட போதியா. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்பதான்ப்பா கிளம்புறாங்க. டேய், நம்மளை மாட்டி வைக்க தாண்டா அவன் கிரிமினலா யோசிக்கிறான். முதல்ல அவங்கள பிடிப்போம். ஓரா ஓரா. அவனை ப்ரோ, பாய் 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 பாய். பாத்தியா மாப்ள, விஷயத்தை கேள்விப்பட்டான், புலி மாதிரி வந்தா பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். பாத்தியா, என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இதுக்கு தான் சொல்றது, என்ன ஃப்ரீயா விட்டேன்னு வச்சுக்க, நான் சூப்பரா திங்க் பண்ணுவேன். இடையில எல்லாம் புகுந்து குழப்பப்படாது. லெட் அஸ் கோ. போலாமா? வா. இங்க பாரு, நீ போலீஸ்கார, உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு, எங்கிட்ட 60 இருக்கு, பரவாயில்லையா? எப்பாடா, இப்ப தாயா போலீஸ்காரன்றதே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை. வா.
ஆனா ஒண்ணு, நான் வெட்டுறதா இருந்தா கழுத்தை பார்த்து தான் வெட்டுவேன். பரவாயில்லையா? நீ கழுத்தை ஆ, பார்த்து வெட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி வெட்ட போறேன்னு பாக்குற மாப்ள வா. யோ அங்க சோறா போறாங்க, வந்து எடுத்துட்டு போங்கயா. என்ன மாப்பிள்ள, இடம் தெரியாம வந்துட்டியா? பயம் இல்ல? என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க என்னையா தப்பு பண்ணணும்? கொஞ்சமாவது மனுஷங்களா நடந்துங்கய்யா. மனுஷங்க மாதிரி மவனை போட்டேன்னு வை, தலை துண்டா தெரிச்சிடும். கொல்லணுமா? முதல்ல என்ன கொல்லுங்கடா. ஏன்டா ஒரு பொண்ணை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? மனுஷங்களாடா நீங்க? போட்டுருவோம் உன்னைய. என்ன கொலைதானே பண்ணுவ, பண்ணிட்டு போ. ஆனா நீங்க செய்யற ஒவ்வொரு பாவ காரியத்துக்கும் பதிலடி ஏதாவது ஒரு ரூபத்துல எப்படியாவது வந்து சேரத்தாண்டா செய்யும். மாப்பிள்ள ரொம்ப பேசுற, அறுத்துருவேன். டேய், சாவுக்கு பயந்தவன் நினைச்சியா? இந்த அறுத்துருவேன், நறுக்கிடுவேன், வெட்டிடுவேங்கிறதெல்லாம் உன் அருவாளுக்கு பயந்தவங்கிட்ட போய் சொல்றான். பாத்தீங்களாடா டிவிக்காரன் எப்படி பேசுறான் பாரு. அடிச்சு கட்டு. வாடி.